ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மினி விலாக். எங்கள் பக்கத்து வீட்டு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க, போட்டால் கேக்கை பற்றியே போடுறீங்க, மினி விலாகே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டாக வந்துகிட்டே இருந்துச்சு. சரி, இனிமேல் வந்து மினி விலாக் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி 1 கேஜியில் ரசமலாய் கேக் ஆர்டர் இருந்துச்சு, ஈவினிங் கொடுக்கணும். அதுக்காக காலையிலேயே வந்து ரசகுல்லாலாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி கேப்பை புட்டு தான் அவிக்க போகிறேன். இங்கே நம்ம ஊரில் காலையிலேருந்து சரியான மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. சரி, லீவ் விட்ருவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட டிவி எல்லாம் போட்டு வச்சுருந்தேன், நியூஸில் சொல்கிறாங்களா இல்லையான்ட்டு. கடைசி வரைக்கும் முக்கிய செய்திகள் வரவே இல்லை. அதனால் வந்து நாம் பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பை புட்டுமே வெந்து வந்துருச்சு. அதில் வந்து நெய், அதுக்கப்புறம் தேங்காய் பூ, ஜீனி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு விற்காமல் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு கப்பு டீயோட பிரேக்ஃபாஸ்ட்டும் இனிதே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் ரொம்ப பெருசாக ஒன்றும் செஞ்சுக்கல. நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு, மசாலா தடவி மீனுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். மீனை பொரிச்சாச்சு. ஒயிட் ரைஸ் மட்டுமே சூடாக பொங்கியாச்சு. ரைஸ் வச்சு அதில் குழம்பு ஊற்றி மீனுமே முள் பார்த்து வச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.